ஏன்னா நமக்கு ஏற்படுற நோய்க்கும் நம்மளுடைய குணங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படியா? ஆமாங்க. அது என்ன சம்மந்தம்ன்றத பார்க்கலாமா? நம்ம எப்பயுமே பயந்துட்டே இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே எதுக்கெடுத்தாலும் பயப்படுறோம். ஒரு பதட்டத்தோடயே இருக்கிறோம் அப்படின்னா, அது நம்மளுடைய சிறுநீரகத்த அஃபெக்ட் பண்ணுமாங்க. இத நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். எப்ப அப்படின்னா, ஏதாச்சும் பயந்துட்டு இருக்கிற டைம்ல நமக்கு அப்படியே யூரின் ரொம்ப அர்ஜென்ட்டா போற ஒரு ஃபீல் வரும். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பிரஷர் ஆயி அழுத்தம் குடுக்குது. ஸோ பயம் இருந்துச்சு அப்படின்னா, அது நம்மளுடைய சிறுநீரகத்த பாதிக்கும். எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு, எரிச்சப்பட்டுட்டு இருந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுடைய கல்லீரல், அதாவது லிவர அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனிமே கோவப்படாதீங்க. உங்களோட லிவர பாதுகாத்துக்கோங்க. நம்ம ரொம்ப அழுதுகிட்டே, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அழும்போது என்ன ஆகும்? அப்படியே மூச்சு வாங்கும். சில நேரம் அப்படி இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும். இது நம்மளுடைய நுரையீரல், லங்ஸ பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சோகமும் அழுகையும் கூடவே கூடாது. அது உங்களுடைய நுரையீரலை பாதிச்சிடும். இப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய வயிறை பாதிக்கும்னு சொல்றாங்க. ஸோ இனிமே அதை நம்ம பண்ண வேண்டாம். சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கர்வமா இருப்பாங்க, ரொம்ப பெருமையா தன்னை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இதயத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதய நோய் வராம இருக்கணும்னா பெருமை இல்லாம, கர்வம் இல்லாம எல்லார்கிட்டயும் சாதாரணமா அன்பா பழகணுங்க. எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டீங்க. எந்த குணத்தோட இருக்கணும் அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அமைதியா, அன்பா, எல்லாரிடமும் பாசமா, யார் மனசையும் புண்படுத்தாம மகிழ்ச்சியா உங்களோட வாழ்க்கைய வாழுங்க. சரிங்களா? நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க.